ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2011 இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? அந்த ஆர்டரில் இன்னைக்கு இங்கே பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் பயாலஜி மட்டும் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 4 வரை அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். சரியா? ஸோ சமச்ச புக்கு போக ஏதாச்சும் புக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ புக்குக்கான ரிவ்யூஸ் கொடுத்துருப்போம். பாருங்க, பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பார்ட் 5ல பார்க்க போகிற முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சிம்டம் ஆஃப் புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசார்டர் குவாஷியாக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின்ல இருந்தும் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ புரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசார்டர் ஆஃப் டிசீஸ் என்ன அப்படின்னு கேட்டாலும் குவாஷியாக்கர் போட்டுக்கலாம். என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, விச் ஆர் ஃபாலோயிங் சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? ஃபேட்டி லிவரா, இல்லை போர்னிங் ஃபீட்டா, இல்லை பீஜன் செஸ்டா, இல்லை பாட் பெல்லியா, அது கொழுப்பு நிறைந்த கல்லீரலா, இல்லை பாத எரிசலா, அல்லது புறா மார்பு கூடா, அல்ல பானை போன்ற வயிறு அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சாய்ஸும் பத்தி பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ல இருக்கு, லிவர்ல ஃபேட். ஸோ கண்டிப்பா லிவர்ல ஃபேட் இருக்கணும், ஆனால் அளவுக்கு மீறி போகக்கூடாது. ஸோ அளவுக்கு மீறி போனால் கண்டிப்பா கஷ்டம் தான். ஸோ எக்ஸஸ் கேலரிஸ் நீங்க ஈட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா லிவர்ல வந்து ஃபேட் டிபாசிட் ஆகும். அது தப்பு. ஸோ அது வந்து ஆன்சர் வர வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பீஜன் செஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. மராஸ்மஸ் பாத்தீங்கன்னா, மராஸ்மஸ் இன்னொரு பேர் தான் பீஜன் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்தவரை இன்னொரு பேரும் இருக்கு. சரியா? என்ன பேருனா பெக்டஸ் கேபின் பெக்டஸ் கேபினேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன அப்படின்னா அதுவும் சேம் தான். சரியா? ஸோ மராஸ்மஸ்க்காக இன்னொரு பேர் தான் அது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஸோ போன்ஸ் எல்லாம் சுருங்கிரும். இந்த பிரஸ்ட், செஸ்ட், அப்புறம் அந்த என்ன சொல்ல லெக் சொல்லாம சுருங்கி ஒல்லியார மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க, பீஜன் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில்ட்ரன்ஸ் தான் மேக்ஸிமம் வரப்போகுது. ஸோ அதான் பெக்டஸ் கேண்டர்னு சொல்லுவாங்க. பட் இது உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்து பேர்னிங் ஃபீட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேர்னிங் ஃபீட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் அப்படித்தானே, என்னது எரிஞ்சிட்டு இருக்குங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா பாத எரிசல் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, கிரில்சான் கொப்பலான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர்னிங் சென்சேஷன், அவ்வளவுதான். சரியா? இதுவும் வந்து உங்களுக்கு ஆன்சர் வாய்ப்பே இல்லை. ஸோ பாட் பெல்லி, ஸோ வயிறு, ஸோ பெல்லினா வயிறு, வயிறு வீங்கி இருக்கும். ஸோ பானை போன்ற வயிறு அப்படி மாதிரி இருக்கும். ஸோ குவாஷியாக்கர் அப்படிதான் இருக்கும். ஸோ பீஜன் ஜஸ்ட் அதாவது மெராஸ்மஸ்ங்கிறது ஒல்லியா இருக்கும். ஸோ எல்லாமே சுருங்கிரும். பாட் பெல்லின்னு சொல்லுவோம், எல்லாம் விரிஞ்சு இருக்கும். சரியா? ஸோ வயிறு மாதிரி, வயிறுலாம் வந்து பெருத்து போயிருன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி. ஸோ குவாஷியாக்கர் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பாட் பெல்லி, குவாஷியாக்கர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. போத் எக்ஸ்ட்ரா அண்ட் இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ செல்லுக்குள்ளும் மற்றும் செல்லுக்கு வெளியேயும் செரிமானம் நடைபெறும் ஒரு உயிரினம் எது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ பார்த்து தான் போகணும் ஆன்சர். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஜீசியா படிச்சிருங்க. சரி, அந்த கொஸ்டின் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்சர் டியூஜீசியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் டு ட்ரீட் சீவேஜ், கீழ்கணவற்றில் கழிவுநீர் சுத்திகரிப்பில் பயன்படுவது எது அப்படி மாதிரி கேட்குறாங்க. சரியா? ஸோ எது அப்படிங்கிறது வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் சொல்லிடுறேன். என்னது? குளோரல்லா, அப்புறம் கிளாமிடம் மோனஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா சீவேஜ் கிளீனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்ஹெச் விட்டாக்கர் கிளாசிஃபைட் லிவிங் ஆர்கானிசம் இன்டு டேஷ் கிங்டம். சரியா? ஸோ எத்தனை கிங்டம், அதாவது ஆர் விட்டாக்கர் என்பவர் அனைத்து உயிரினங்களும் டேஷ் உலகங்களாக வகைப்படுத்தினார் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ஆர்ஹெச் அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் இருக்கு அப்படிதானே, அதுவே தெரிஞ்சுக்கணும். நிறைய கேட்டவங்களா பார்த்தீங்களா. ஸோ என்னன்னா ராபர்ட் ஹார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராபர்ட் ஹார்டிங் அப்படின்னு ஒரு பேரு. ஸோ அப்ரிவேஷன் பி தான் ராபர்ட் ஹார்டிங் விட்டாக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ் அவர் கொண்டு வந்திருப்பாரு. சரியா? 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ் அவர் கொண்டு வந்திருப்பாரு. அது என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொனேரா அப்படின்னு சொல்லுவாங்க, மொனேரா. அதுக்கப்புறம் புரோட்டிஸ்டா, அதுக்கப்புறம் ஃபங்கை பூஞ்சைகள், அதுக்கப்புறம் பிளான்ஸ், அது பிளான்டே அப்படின்னு சொல்லுவாங்க தாவரங்கள், அப்புறம் விலங்குகள் அனிமலே அப்படின்னு சொல்லிக்கலாம். இதான் வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தது ஆர்ஹெச் விட்டாக்கர். ஆர்ஹெச்ங்கிறது ராபர்ட் ஹார்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட், கொடுத்துருக்க சாய்ஸ்ல இது தவறு அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? ஸோ நீ ரீட் பண்ணி பாருங்க. சரியா? ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சாய்ஸ் தான் ஆன்சர். மிச்சம் மூணுமே கரெக்ட். ஒன்னும் கரெக்ட், ஏ கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட், இது மட்டும் தவறு. இந்த ஓவில்ஸ் ஆர் ப்ரொடெக்ட் பை த கார்பல் சிம் ஜிம்னோஸ்பம் கொடுக்குறாங்க. சரி, ப்ரொடெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? ஜிம்னோஸ்பம், அது ஓவில்ஸ் ஆர் ப்ரொடெக்ட் பை கார்பல்ஸ் இன் ஜிம்னோஸ்பம்ஸ் கொடுக்குறாங்க. அது கிடையாது. எது பாதுகாத்துட்டு இருக்கும்னா எண்டோஸ்பம்ஸ் பாதுகாத்துட்டு இருக்கும். எண்டோஸ்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டிஷ்யூஸ், அதான் என்னன்னு சொல்லுவாங்க, எண்டோஸ்பம் சொல்லுவாங்க. எண்டோஸ்பம் அப்படிங்கிறது வந்து
ஒன்லி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் நடக்கும். ஸோ பூக்கும் தாவரத்தில் மட்டும்தான் எண்டோஸ்போர்ம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண டிஷ்யூஸ் தான். ஓகே, டிஷ்யூஸ் ப்ரொடியூஸ் பை சீட்ஸ் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். அப்போ கண்டிப்பா இதான் தவறு. ஆன்சர் சி சாய்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் இஸ் அண்ட் இன்செக்டிவரஸ் பிளான்ட்? கொடுத்துருக்க சாய்ஸ்ல எது வந்து ஒரு இன்செக்டிவரஸ் பிளான்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஆன்சர் பண்ணலாமா? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா டிராசரா. சரியா, ஸோ டிராசரா அப்படிங்கிற மாதிரி இதான் வந்து ஒரு இன்செக்டிவரஸ் பூச்சி உண்ணும் தாவரம். இது புக்கில் இருக்கு. சரியா, ஸோ பூச்சி உண்ணும் தாவரம் எது அப்படின்னா ஸோ இந்த டிராசரா தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த growth ஆஃப் பாலன் டியூப்ஸ் டவுன் த ஸ்டைல் இஸ் டியூ டு டேஷ். ஸோ பாலன் டியூப்ஸ் மேலே இருக்கும், ஸோ ஸ்டைல் கீழே இருக்கும், அப்படியே வளைஞ்சு வர மாதிரி இருக்கும். த growth ஆஃப் பாலன் டியூப்ஸ் டவுன் த ஸ்டைல் இஸ் டியூ டு டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். பட் தப்புடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹைட்ரோ தண்ணி அப்படிலாம் நிறைய சாய்ஸ் போட வாய்ப்புகள் இருக்கு. பட் மெயின் காரணம் கெமிக்கல்ஸ் தான். ஸோ கீமோட்ராபிசம் அப்படிங்கிறதா உங்களுக்கான ஆன்சர். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். என்டேஞ்சர்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆர் கன்சர்வ்டு த்ரூ டேஷ். அழிந்து போகும் தாவர இனங்களை இவ்வாறு பாதுகாக்கலாம் அல்லது எவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹெர்பரியம் பற்றி படிச்சிட்டோம். ஜீன்ஸ் பேங்க்னா ஸோ ஜீன்ஸை கைமை வைக்கிறது. ரெடியூசிங் பொல்யூஷன் வார்த்தை இருக்கு, அதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன் விட்ரோ அல்லது இன் விவோன்னு சொல்லுவாங்க. இதான் என்ன பண்ணுவாங்கன்னா அழிஞ்சு போகக்கூடிய ஸ்பீசிஸ், அழிந்து போகும் தாவர இனங்களை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இன் விட்ரோ இன் விவோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன் விட்ரோ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசத்துக்கு வெளியே வந்து ஒர்க் பண்றது. அப்படின்னு என்ன, ஆர்கானிசத்துக்கு வெளியே ஒர்க் பண்றதுன்னா அந்த ஆர்கானிசத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கலாம், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பண்ணலாமா, இல்ல மண் உரத்தை மாத்தலாமா, அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு அவுட் சைடு யோசிப்பாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, இன் விட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன் விவோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசத்துக்கு உள்ளேயே. சரியா, ஆர்கானிசத்துக்கு உள்ள ஏன் பிரச்சனை இருக்கா, அதுக்கு ஏதாச்சும் நோய் இருக்கா, அதுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா, அதுக்காச்சும் விட்டமின்ஸ் கிடைக்காம இருக்கா, அதுக்குள்ள போய் செக் பண்ணாங்கன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, இன் விவோன்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தத்துல இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக மெயினா பண்ணா போதும், என்ன பண்ணலாம், அழிந்து போகக்கூடிய தாவத்தை வந்து நீங்க பாதுகாத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆர்கன் growth requires தைராய்டு ஹார்மோன்? கொடுத்துக்க சாய்ஸ்ல வந்து எது வந்து உங்களுக்கு growth தைராய்டு ஹார்மோன் growth கேட்கறாங்க. விச் ஆர்கன் growth requires தைராய்டு ஹார்மோன்? சரியா, ஸோ செக் பண்ணி பார்க்கணும். டக்குனு கிட்லாம் போட்டு ஹார்ட்லாம் போட்டுறாங்க. ஆன்சர் என்னது, பிரெயின் புக்ல இருக்கு, ஸ்டாண்ட் 10 புக்ல இருக்கு, கிளாஸ் எடுத்திருக்கேன், பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, போய் படிச்சுக்கோங்க. பயாலஜி அப்படிங்கிற ஃபோல்டர்ல செக் பண்ணி பாருங்க, இருக்கும். சரியா, விச் ஆர்கன் growthனா பிரெயின். சரியா, இப்போ நான் உங்க என்ன கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்கலாம், விச் ஆர்கன் growth requires. ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, டைம் சொன்னா. ஸோ ஆன்சர் பிரெயின் தான். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் ஃபாலோயிங் கொடுக்குறாங்க. ஸோ ஹார்மோன், டிசீஸ் ரெண்டும் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணலாமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா, இதன் ஆன்சர் பி சாய்ஸ் தான் ஆன்சர். எப்படி அப்படி கேட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நீட்டா க்ளூஸ் வச்சு போட்டுடலாம். சரியா, ஸோ பார்க்கலாமா எப்படி க்ளூஸ் வச்சு போடலான்னு. டெபிஷியன்சி ஆஃப் growth ஹார்மோன். ஸோ growth வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி ஹார்மோன் குறையுது. ஸோ வளர்ச்சி growth இல்லாட்டி என்னது, குள்ளத்தன்மை, டார்பிசம், முடிஞ்சு போச்சு. இன்னும் இதான் ஏக்கான ஆன்சர். அடுத்தது டெபிஷியன்சி ஆஃப் வாசோப்ரின். ஓகே, தெரியாம கூட போகலாம். இன்க்ரீஸ் இன் தைராக்சின் என்ன நடக்கும், இன்க்ரீஸ் இன் தைராக்சின். தைராக்சின் இன்க்ரீஸ் ஆகிட்டுனா கண்டிப்பா டெத்து தான். ஸோ கிரேவ்ஸ் டிசீஸ் சொல்லிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வச்சு கண்டிப்பா ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெபிஷியன்சி ஆஃப் வாசோப்ரின் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ வாசோப்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெப்டைடு ஹார்மோன் சொல்லுவாங்க. வாசோப்ரின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் என்ன ஹார்மோனா, பெப்டைடு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்டைடு ஹார்மோன் எதுக்கு அப்படின்னா பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றது, யூஸ் டு இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர். சரியா, அப்போ பிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், பிளட் வந்துச்சு இல்லையா, ஸோ பிளட் ப்ரெஷர், ஸோ டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் தான் ஆன்சர். அப்போ டெபிஷியன்சி ஆஃப் தைராக்சின். ஸோ தைராக்சின் குறைஞ்ச அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா தைராய்டு கிளான்ஸ் நடக்கும். அதுக்கான பேர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிரிட்டினிசம். சரியா, ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஆன்சர் வந்து பி சாய்ஸ் 3142. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. சரியா, பார்ட் 1 2 பார்த்துருப்போம். இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சேம் தான். ஸோ பேட்டரி வைக்கிறாங்க, பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ரீப்ளேஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட், அசோஜன் கரெக்ட், டிவிஷன் கரெக்ட். ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம், பார்க்காதவங்க பழைய வீடியோ எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிளட் சாம்பிள்ஸ் ஆர் யூஸ்வலி டேக்கன் ஃப்ரம் வெயின்ஸ் ராதர் தென் ஆர்டரி. ரீசன் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் இந்த வெயின்ஸ் கொடுக்குறாங்க. ரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளை சிறந்தவை. ஏன் அப்படின்னா சிரைகளில் ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா, ஸோ இதுக்கு ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசோசியேஷன் எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இது படிச்சு வச்சுக்கோங்க, யூஸ் ஸ்டார்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
எலக்ட்ரோ என்சிலோபாலோகிராஃபி இஇஜி அப்படிங்கிறது எதை பத்தி படிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இதுவும் புக்ல இருக்கு, சமைச்ச புக்ல இருக்கு, கிளாஸ் எடுத்து போட்டிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்சர் பிரெயின். சரியா, ஸோ பிரெயினை பத்தி ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் என்னன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ என்சிஃப்ளாரோகிராஃபி. சரியா, பெருசா போய் தமிழ்ல பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, ஸோ பிரெயின் பத்தி படிக்கிறது. சரியா, ஸோ தாண்டி பிரெயினை பத்தி படிக்கிறதுக்கான சப்ஜெக்ட் ஸ்டடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோ அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பிரெயினை பத்தி படிக்க சப்ஜெக்ட் பேரு. ஹார்ட்டை பத்தி படிக்கிறேன், சரியா, அப்படின்னா பேர் என்னன்னா கார்டியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, லங்ஸை பத்தி படிக்கிறேன், ஸ்டடி ஆஃப் லங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பேர் வந்து பல்மனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, லிவரை பத்தி படிக்கிறேன், லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டடிக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெப்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சரியா, கேட்டாங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல் த ஆர்டரிஸ் ஆர் கேரியிங் ஆக்சிஜனேட்டட் பிளட். எல்லா ஆர்டரிஸும் ஆக்சிஜன் இருக்கப்பட கேரி பண்ணும், எக்ஸப்ட் யாரை தவிர்த்து அப்படின்னு கேட்குறாங்க. யாரை தவிர்த்துனா பல்மனரி ஆர்டரியை தவிர்த்து. ஈஸி கொஸ்டின், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் த பிரசன்ஸ் ஆஃப் டேஷ். ஓகே, இந்த பிரசன்ஸ் ஆஃப் டேஷ் புரோட்டீன் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் ஃப்ரம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட். எதன் மூலயமா, எந்த பிரசன்ஸ் மூலயமா புரோட்டீன் வந்து பிரிக்கப்படுது, கார்போஹைட்ரேட்ஸும் ஃபேட்டும் பிரிக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. புரதமானது கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளில் இருந்து டேஷ் உள்ளதால் வேறுபடுகிறது, டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சரியா, எதனால்னா நைட்ரஜன் இருக்கனால தான் டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The extra cellular fluid of blood is called dash அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலார், ஓகேவா. ஸோ பிளட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பிளட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் கேட்டால் லிக்விடும் வரும், அதில் சாலிடும் வரும். என்ன சார் சொல்றீங்க, சாலிடும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், சாலிடும் இருக்கு. நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆர்பிசி, டபிள்யூபிசி, அப்புறம் பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாலிட் பார்ட் ஆஃப் தி பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ லிக்யூன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்மா பார்த்துருப்போம். ஸோ பிளாஸ்மா தான் நமக்கு என்ன உடம்புல வந்து லிக்யூடாக இருந்துட்டு இருக்கும். ஸோ மோர் தேன் 50%, சரியா, நம்ம பாடியில் வந்து பிளட் கவுண்ட் இருக்கும்போது மோர் தேன் 50%, சரியா, 50-60 சொல்லிக்கலாம். மோர் தேன் 50% பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா வந்து அடங்கியிருக்கும். இந்த பிளாஸ்மா இஸ் கம்போஸ்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த பிளாஸ்மால நமக்கு மேக்ஸிமம் தண்ணி இருக்கும், சால்ட் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ்லாம் கலந்து இருக்கும், அதான் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. மோர் தேன் 50% பிளட்ல நீங்க பார்க்க முடியும். சரியா, ஓகே, ஆன்சர் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் ஆஃப் பிளட், பிளட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எதுனா பிளாஸ்மா தான். ஸோ ஆன்சர் பிளாஸ்மா. ஸோ ஆர்பிசி உங்களுக்கு தெரியும், டபிள்யூசி உங்களுக்கு தெரியும், பிளாஸ்மா சொல்லி கொடுத்தேன். லிம்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லிம்ப்னு சொல்லும்போது பாடியில் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் இருக்கு, சரியா, படிச்சிருப்போம் லிம்பாட்டிக் சிஸ்டம். அந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தை சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த லிம்ப்ல என்ன இருக்கும்னா டபிள்யூபிசி, சரியா, ஒயிட் பிளட் செல்ஸ் பார்க்க முடியும். எதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து கிளீனாக வைக்கிறதுக்கும், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும், டிசீஸ் வரதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய என்னன்னு சொல்லுவாங்க லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஓகே, பட் இந்த கொஸ்டின் ஆன்சர் பிளாஸ்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெட் டேட்டா புக் கன்டைன்ஸ் டேட்டா ஆஃப் டேஷ். ரெட் டேட்டா புத்தகத்தில் உள்ள விவரங்கள் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டன்ட் என்டேஞ்சர் ஸ்பீசஸ், அழியும் நிலையில் உள்ள அபாயக்கர நிலை உயிரினங்கள் நினைப்பாங்க ரெட் டேட்டா புக்ல வச்சிருப்பாங்க. த்ரெட்டன்ட் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், டி சாய்ஸ் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த செமினிஃபரஸ் டியூபுல் is the supporting cells or cells of specialized functions called dash. ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிஃபரஸ் செல்லுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யக்கூடிய செல்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ ட்ரை பண்ணலாமா. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம். சரியா, ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு செர்டோலி செல்ஸ், இதான் வந்து உங்களுக்கான ஆன்சர். அப்போ லேடிக்குன்னா எதுக்கு இருக்கு செல்ஸ், எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரோசோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட்ரோ, டிஎஸ் சொல்லுங்க கரெக்டா, டிஎஸ்டிஆர்ஓஎன் பார்த்தோம், டெஸ்ட்ரோசோன், எஸ்ஓஎன், டெஸ்டோசோன். சரியா, ஸோ டெஸ்டோசோன் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க லெக் டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன செல்ஸ் இருக்கு உங்களுக்கு, இந்த லேபியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது லேபில் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரியா, இந்த செல்ஸ் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து பாடி இருக்க செல்ஸ் எல்லாமே லைஃப் லாங் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில செல்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்டா மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும், சரி, மல்டிபிளிகேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த செல்லுக்கு அப்படி என்னன்னு சொல்லுவாங்க செல்ஸ் ஆஃப் லேபியூல்ஸ் அல்லது செல்ஸ் ஆஃப் லேபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதுக்கப்புறம் ஸ்கார்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
டெஸ்டிகிள்ஸுக்கு செல்ஸ் ஹெல்ப் பண்றது என்ன இருக்கு, செல்ஸ் ஆஃப் ஸ்கார்டம் இருக்கு அப்படிங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்படி இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டீங்கன்னா செல்ஸ் ஆஃப் செர்டோலி செல்ஸ் ஏ தான் வந்து உங்களுக்கான ஆன்சர். சரியா? ஸோ மிச்சம் இருக்க விஷயங்கள் பாயிண்ட்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்டா கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் மேல் அக்சஸரி ரிப்ரொடக்டிவ் கிளான்ஸ் இன் மேமல்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஆன்சர்ஸ் பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கிளான்ஸ். சரியா? ஸோ ப்ராஸ்டேட் பற்றி படிக்கணும் அப்படின்னா இது வந்து ஷேப் தெரிஞ்சுக்கணும். ஸோ வால்நட் ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. இது ஷேப் வந்து வால்நட் ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. எங்க இருக்கும் லொகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூரினரி பிளேடர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பிளேடர் அப்புறம் பென்னிஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு, இன் பிட்வீன் இருக்கு அப்படி மாதிரி பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுரைத்ரா படிச்சிருப்போம், புக்ல இருக்கு. அந்த யுரைத்ரா பார்த்தீங்க அப்படின்னா எங்கோடி பாஸ் ஆகும், எதன் வழியா பாஸ் ஆகி போகும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட்டோடைய சென்டர்ல பாஸ் ஆகி போகும். ஸோ ப்ராஸ்டேட் இருக்கு அப்படின்னா அதுக்கு சென்டர்ல வந்து இந்த யுரைத்ரா பாஸ் ஆகி போகும். எங்க இருந்து எங்க பாஸ் ஆகி போகும் பார்த்தீங்கன்னா ஸோ பிளேடர்ல இருந்து பென்னிஸ் வரைக்கும். ஸோ இங்க பிளேடர் இருக்கும், இந்த பென்னிஸ் இருக்கும், அது யுரைத்ரா கிராஸ் ஆகி போகும். எதன் பிட்வீன்ல போகுது அப்படின்னா இந்த பிட்வீன் இருக்கு யாருன்னா இந்த ப்ராஸ்டேட் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் போக இந்த ப்ராஸ்டேட் பத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ணும். ஓகேவா? அந்த கிளான்ஸ் வந்து ஒரு ஃப்ளூயிட்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். அந்த ஃப்ளூயிட்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் ப்ரொடெக்ட் பண்றது. ஓகேவா? இந்த ஸ்பெர்ம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸ் தான் ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ணுது. அது மட்டும் இல்ல அந்த ஸ்பெர்முக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கும் நுரிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் யாரும் மெயினா இருந்துட்டு இருக்காங்கன்னா அந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு, அல்லது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதை தாண்டி வேற ஒன்று சொன்ன பாயிண்ட்ஸும் கேட்டாங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கரெக்ட் ஆன்சர் ப்ராஸ்டேட் கிளான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The first human transplant was performed by professor யாருன்னு கேட்கறாங்க. சரியா? ஸோ யாரு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். பட் இயர் வந்து கேட்க மாட்டாங்க, பட் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. 1967. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. சரியா? இது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸி கொஸ்டின் மாதிரி இல்லை, பட் புக்கில் டைரக்டாக இருக்கும், படிச்சுக்கணும். ரெஸ்பிரேட்டரி கோஷன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் CO2 லிபரேட்டட் பை வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம். இது வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர். எது கரெக்ட்னு கேட்குறாங்க. புக்கில் இந்த லைன் இந்த ஃபார்முலா அப்படி இருக்கும், படிச்சிருந்தா ஈஸி, படிக்காட்டி கஷ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹீமோஃபைலா இஸ் a human disease caused by டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீமோஃபைலா என்ற ரத்த ஒழுங்கல் நோய் எதனால் ஏற்படுகிறது? ஸோ எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹீமோஃபைலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிளட் வந்து கிளாட் ஆகாது. ஸோ நார்மலாக பிளட் கிளாட் ஆகணும். ஸோ பிளட் வந்து நார்மலாக கிளாட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, ஹீமோஃபைலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வார்த்தை இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ ஹீமோஃபைலான்னு சொல்லும்போது பிளட் கிளாட் ஆகாது. ஸோ நார்மலாக கிளாட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த டிசீஸ் பேர் ஹீமோஃபைலான்னு சொல்லுவாங்க. இதன் காரணம் எதுக்கு அப்படின்னா மியூட்டன்ட் ஜீன்ஸ், திடீர் மாற்றம் மூலனால வரக்கூடிய டிசீஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹீமோஃபைலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 123. ஓகே, the animal starch stored in all animals is dash. ஸோ ஸ்டார்ச் வந்து அனிமல்ஸ்ல எந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஜன் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து ஜென்ரல் கொஸ்டின் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரைட் த எசென்ஷியல் காம்பவுண்ட் மினரல் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் ஃபார்முக்கு ஆகக்கூடிய எசென்ஷியல் காம்பவுண்ட் எனர்ஜி கேட்குறாங்க. சரியா? இதுல தெரிஞ்சு போயிடும், மினரல்ஸ்னு கேட்டான். சரியா? அப்போ கண்டிப்பா ஆன்சர் வந்து என்னதான், மெக்னீசியம் தான். சரியா? கண்ணை மட்டும் போட்டலாம், பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எது அப்படின்னா குளோரோஃபில் உங்களுக்கு தெரியும். ஸோ பச்சை கலர், ஸோ பச்சையும் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வந்து கெரோட்டின் இருக்கு பார்த்தீங்களா, கெரோட்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்கு சரியா ஆரஞ்சு அல்லது ரெட். ஸோ ரெட் கலர் அல்லது ஆரஞ்சு கலர்ல ஏதாச்சும் கலர் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னா கெரோட்டின். இது வந்து ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு ஃப்ரூட்டா இருக்கலாம், ரூட்டா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். சரியா? ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் கொடுத்துச்சுன்னா அது மெயின் காரணம் யாரு, கெரோட்டின் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ சாந்தோஃபில் இருந்துச்சுன்னா என்னென்ன கலர் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் எல்லோ இருக்கோ அது மெயின் காரணம் யாரு, இந்த சாந்தோஃபில். எல்லோ மட்டும் இல்ல, அந்த எல்லோ அது ரிலேட்டட் ஆகிற எல்லா கலர்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? எக்ஸாம்பிள் முட்டை இந்த உள்ள கரு மஞ்சள் கரு பார்த்தீங்களா, அதுக்கும் காரணம் யாரு தான், சாந்தோஃபில் தான். எங்கெல்லாம் மஞ்சள் கலர் இருக்கோ அது காரணம் யாரு, சாந்தோஃபில். சரியா? மெக்னீசியம் அப்படிங்கிறது வந்து குளோரோஃபில். ஓகேவா? மெயின் காம்பவுண்ட். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புரிஞ்சு நினைக்கிறேன். சரியா? ஸோ மினரல் தானே கேட்கறான், சார்ந்து மெக்னீசியம். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோ லாஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த லிஸ்ட் பிலோ, சூஸ் த பைனாமியல் நேம் ஆஃப் லோட்டஸ். லோட்டஸ்க்கான பைனாமியல் நேம் கேட்கறாங்க. சரியா? ஸோ பைனாமியல் நேம் கேட்கறாங்க.
ஆன்சர் பண்ணலாமா? லோட்டஸுக்கு பைனாமல் நேம். ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக டக்குன்னு திங்க் வச்சுக்கோங்க. சரியா? ஏஜஸ் ஆன்சர் நீலோம்பியம் ஸ்பீரியம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ விக்டோரியா ரீஜியா வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லில்லி புக்ல இருக்கு. ஒரு பெரிய இளமாறு இருக்கும், அதில் ஒரு ஆள் உட்காரலாம்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ வாட்டர் லில்லி தான் இதுக்கான பைனாமல் நேம். சரியா? அது மட்டும் இல்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்டியா ஆட்டோடிடிஸ் இருக்கு. இது வந்து எதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க, வாட்டர் கேபேஜ் அப்படிங்கிற ஒரு ஆர்கன்ஸோடைய ஒரு ஃப்ளவரோடைய ஒரு பிளான்டோடைய பைனாமல் நேம். அப்புறம் நிம்ஃபியா செலட்டா அப்படின்னு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கான பேர்னா ப்ளூ லோட்டஸ் அப்படிங்கிற சொல்லிக்கலாம், அல்லது ஸ்டார் லோட்டஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லாம் பிளான்ட் பேர் சரியா? அல்லது ரெட் வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்லிக்கலாம், அல்லது ப்ளூ வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுவும் இல்லாட்டி ப்ளூ ஸ்டார் வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? எல்லாத்துக்குமே ஒரே தான், என்னது? நிம்ஃபியா செலேட்டா. சரியா? லோட்டஸ்னால மாற்றி மாற்றி போட்டக்கூடாது, லோட்டஸ் மட்டும்தான். சரியா? மற்றபடி ஸ்டார் லோட்டஸ், ப்ளூ லோட்டஸ், அப்புறம் ப்ளூ வாட்டர் லில்லிங்கிட்ட என்ன பண்ணிக்கணும், இதை போட்டுக்கணும். சரியா? ஸோ இன்னொன்று சொல்கிறேன், பைனாமியல் நேம் பொறுத்தவரை இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தான். சரியா? படிக்கணும் அவசியம் இல்லை. சமச்சி புக்கில் 6லேருந்து 10 வரைக்குமோ அது 6லேருந்து 12 வரைக்குமோ எங்கெங்க உங்களுக்கு பைனாமியல் நேம்ஸ் கொடுத்துருக்காங்களோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அது பிளான்ஸ்னாலும் சரி அனிமல்ஸ்னாலும் சரி கண்டிப்பாக அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சாய்ஸ் மாற்றி கொடுப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து கொடுத்துருக்க புக்ல இருந்து கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் இருந்தால் ஆன்சர் பண்ணிக்கணும், அல்லது நீங்க விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கரெக்டாக யாருமே தெரியாது. சரியா? ஒரு விஷயங்கள் வந்து இப்போ இந்த கொஸ்டின் வந்து புதுசாக கேட்குறாங்க, புக்ல இல்லாத ஒரு பிளான்ட்டை கொடுத்து பைனாமியல் கேட்குறாங்கன்னா யாருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? பிஎஸ்சி பயாலஜி முடிச்சவங்க மட்டும்தான் தெரியும், அது யாருமே தெரியாது. சரியா? அப்போ பிஎஸ்சி பயாலஜி முடிச்சவங்க அந்த கொஸ்டின் தெரியுது அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க கெமிஸ்ட்ரி கொஸ்டின் ஸ்ட்ராங்கா இருக்கும், பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சவங்களுக்கு மேத்ஸ் கொஸ்டின் ஸ்ட்ராங்கா இருக்கும், பிஏ தமிழ் முடிச்சவங்களுக்கு தமிழ் பக்கம் முடிச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனால் ஏதாச்சும் ஒன்றில் வீக்காக இருப்பாங்க. ஸோ அந்த வீக்கு எல்லாம் டேலி ஆகி போயிடும். வருத்தப்படாங்க, சமர்ச்சி புக்கு தான் பேச 6லேருந்து 10 வரைக்கும் கூட எல்லா பைனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா போதுமானது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன், பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் புக் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, புக் ரிவ்யூ இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.